ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பேராமெடிக்கலில் வேரியஸ் கேட்டகரிஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து இதில் இருக்குது. டோட்டலாக 20 கேட்டகரியில் வேக்கன்சிஸ் இருக்குது. அதாவது டோட்டலாக 1376 வேக்கன்சிஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட்டீஷியன், நர்சிங் சூப்பர்னன்ட், ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், டென்டல் ஹைஜீனிஸ்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3, laboratory superintendent, perfusionist, physiotherapist grade 2, occupational therapist, cath laboratory technician, pharmacist entry grade, radiographer x-ray technician, speech therapist, cardiac technician, optometrist, ECG technician, laboratory assistant grade 2, field worker. இதில் ஆர்ஆர்பிஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இருக்கக்கூடிய அனைத்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆர்ஆர்பிஸ்லேயும் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் குறிப்பாக வந்து நம்மளுடைய சென்னை ஆர்ஆர்பிஸ்லேயும் வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? இருக்கக்கூடிய 20 கேட்டகரியில் பர்டிகுலராக சில கேட்டகரிஸில் மட்டும்தான் வேக்கன்சிஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த 1376 வேக்கன்சிஸில் 148 வேக்கன்சிஸ் மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா? அதாவது ஆர்ஆர்பி சென்னையில் இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னையில் 143 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் வந்து கார்டியாக் டெக்னீஷியன், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், இசிஜி டெக்னீஷியன், ஃபீல்டு ஒர்க்கர், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3, laboratory assistant grade 2, perfusionist, pharmacist entry grade, physiotherapist grade 2, radiographer, x-ray technician, nursing superintendent. இந்த பணியிடங்கள் 11 பணியிடங்கள், அதாவது டோட்டலாக இருக்கக்கூடிய 20 கேட்டகரியில் 11 கேட்டகரிஸில் மட்டும்தான் வேக்கன்சிஸ் வந்து தமிழ்நாடு, அதாவது சென்னை ஆர்ஆர்பி ஜோனில் வந்து இருக்குது. சரிங்களா? இதை தாண்டி நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸில் உங்களுக்கு வரல, நீங்கள் எதிர்பார்க்குற வேக்கன்சி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து நியர்பையில் இருக்கக்கூடிய வேக்கன்சி, அதாவது ஆர்ஆர்பி வேறு ஆர்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் ஆர்ஆர்பி இருக்குது. ஆர்ஆர்பி பெங்களூரில் 82 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? இதில் தான் டயாலிசிஸ் டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு சில வேக்கன்சிஸ் வந்து அதில் இல்லாதது இங்கே இருக்குது. அதாவது உங்களுக்கு எது நியர்பையில் இருக்குது, இல்லைனா என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், நமக்கு எது கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா சில போஸ்ட் வந்து நம்ம சென்னை ஆர்ஆர்பி, அதாவது ஆர்ஆர்பி சென்னையில் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வேறு ஆர்ஆர்பியில் அந்த வேக்கன்சி இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரே போஸ்ட் இப்போ ஃபார்மசிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்ஆர்பிஸ்லையுமே வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 17/8/2024 ஓப்பன் ஆகும். 16/9/2024 க்ளோசிங் டேட். சரிங்களா? இதற்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்ஸ் ஓப்பன் ஆன உடனே வந்து கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டு அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜருமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்டாக வந்து போடுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எந்த விதமான எரரும் இல்லாமல் அழகாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, அது வந்து க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜருமே இப்போ கொடுத்துருக்குறாங்க. அதையும் நான் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, எப்படி அந்த விண்டோ இருக்கும், அதில் வந்து என்னென்ன மாதிரியான இடத்துல எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு 16/9/2024 க்ளோசிங் ஆகிடும். ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, முன்னாடியே நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டில் 3 வருடம் வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன், நார்மல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரி வைஸ் இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் COVID-19 கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஒன் டைம் மெஷராக வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட்டில். சரிங்களா? இதில் ஜென்ரல் பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம இதில் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரிஸ்கிரைப்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் இல்லைனா ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஃபைனல் இயரில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இல்லைனா வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய எஜுகேஷன் இல்லைனா டெக்னிக்கல் ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் இன்னும் முடியலை, அதாவது ஃபைனல் ரிசல்ட் வரலை, வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? எழுத முடியாது. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன போஸ்ட்டு, என்னென்ன வேக்கன்சி அப்படின்றத கிளியராக நீங்கள்
நம்ம வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா ஆர்ஆர்பி சென்னையில் என்னென்ன வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து ஆர்ஆர்பிஸையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ஆர்பி சென்னையிலேயே வந்து வேக்கன்சி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட் இல்லை நர்சிங் வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதோடைய வேக்கன்சிஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்ஆர்பிஸ்லையும் இருக்கிறதுனால நீங்கள் அந்த வேக்கன்சியை வந்து நீங்கள் ஆர்ஆர்பி சென்னையிலேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் எதிர்பார்க்குற கோர்ஸு இல்லை நீங்கள் முடிச்சிருக்க கோர்ஸு சென்னை ஆர்ஆர்பியில் இல்லை, வேறு ஏதாவது ஒரு ஆர்ஆர்பியில் இருக்குன்னா அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஒன்லி ஒன் ஆர்ஆர்பிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒரு காமன் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். சரிங்களா? ஒரு காமன் ஆன்லைன் அப்ளிகேஷனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 2-3 ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அந்த டேபிள் எந்தெந்த ஆர்ஆர்பியில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத கரெக்டாக கிளியராக பார்த்துக்கிட்டு, ஒரு இடத்துல வந்து வேகன்சி அதிகமாக இருக்குது, அதனால் நான் அந்த இடத்துக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். இல்லை என்னோடய போஸ்ட் வந்து இங்கே இருக்குது, அதனால் நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு சென்னையிலேயே இங்கேயே நான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால், இங்கே வந்து கொஞ்சமாக போஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து செலக்ட் ஆகுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அதற்கும் கம்ப்ளீட் பண்ணலாம். அதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மாதிரியும் வந்து உங்களுடைய போஸ்ட் வந்து அந்த டேபிளை பார்த்துட்டு வேக்கன்சி டேபிளை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மோர் தென் 1 ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஃபைனலாக இது பண்ணும்பொழுது ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட்டை வந்து அவங்க க்ராஸ் செக் பண்ணிவிட்டு தான் இது பண்ணுவாங்க. அதனால் மோர் தென் 1 ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எந்த ஆர்ஆர்பின்னு டிசைட் பண்ணிடணும். அதே மாதிரி கரெக்டாக எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எந்த ஆர்ஆர்பியில் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முன்னாடி கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அதாவது உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும். சரிங்களா? அதாவது ப்ரொவிஷ்னலோ இல்லை வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டோ கண்டிப்பாக வந்து கையில் வச்சுருக்கணும். வச்சுருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஏஜாக இருக்கட்டும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், கேஸ்ட்டாக இருக்கட்டும், கேட்டகரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லாமல் நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி க்ரூஷியல் டேட் சர்டிஃபிகேட்டுக்காக இருக்கட்டும், கன்செஷன் ஃபீஸ் கன்செஷனுக்கெலாம் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட், இபிசி கேண்டிடேட்னு ஒன்று இருக்குது. அது என்னன்றது நம்ம பின்னாடி சொல்கிறேன். அதற்கெல்லாம் வந்து ஃபீஸ் கன்செஷனுக்கான சர்டிஃபிகேட், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே வந்து க்ளோசிங் டேட்டு தான் கட் ஆஃப் டேட்டு. க்ரூஷியல் டேட்டை பொறுத்த வரைக்கும் இது ஃபீஸ் கன்செஷனுக்கு க்ளோசிங் டேட்டு தான் கட் ஆஃப் டேட்டு. சரிங்களா? ஓகே. மெடிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் ப்ரிஸ்கிரைப்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கணும், ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் வந்து அவங்க ரயில்வே ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அந்த மெடிக்கலி ஃபிட் ஆகணும். ஃபிட்டானால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அப்படி இல்லை நீங்கள் ஃபிட் ஆகலை, அதனால் வேறு ஏதாவது ஜாபுக்கு வந்து வேறு ஏதாவது அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து உங்களை கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஆல்டர்னேட் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது. சரிங்களா? ஃபிட்டானால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாபு, இல்லை அப்படின்ற மாதிரி தான் கிடையாது. அதே மாதிரி ஏஜை பொறுத்த வரைக்கும் ஏஜோடைய கட் ஆஃப் டேட் பார்த்திங்கன்னா 1/1/2025 தான் கட் ஆஃப் டேட்டு. அப்பர் ஏஜ் லிமிட்டும் சரி, லோயர் ஏஜ் லிமிட்டும் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி செலெக்ஷன் ஆஃப் ஆர்ஆர்பிஸ் ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கரெக்டான ஒரே ஒரு ஆர்ஆர்பி கரெக்டாக நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத அந்த ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த இப்போ ஒரு ஆர்ஆர்பி கீழே வந்து ரயில்வே ஜோன்ஸ் இருக்கும். அந்த ஜோனில் இப்போ வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து தமிழ்நாட்டிலே வந்து திருச்சி இந்த இதில் இருக்கும், மதுரை, அது மாதிரி ஒவ்வொரு ஜோன் இருக்கும். அந்த ஜோனில் எந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் எந்த ஆர்ஆர்பி அந்த ஆர்ஆர்பிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோனை பொறுத்து தான் வந்து நீங்கள் வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய வேக்கன்சி அலாட்மெண்ட் டைமில் உங்களுக்கான வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் மெரிட்டில் வரும்பொழுது மேலே டாப்பில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கேட்கக்கூடிய ஜோன்லேயே உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஆர்ஆர்பிலேயே நீங்கள் கேட்கக்கூடிய ஜோனில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு ஆக்டிவான மொபைல் நம்பர் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதே மாதிரி வேலிடான
பர்சனல் இமெயில் ஐடி இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, அது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் தான் எஸ்எம்எஸ் அண்டு மெயில் வரும். சரிங்களா? அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போது க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்து தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணும்பொழுது மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்து தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு, ஓகேங்களா? அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கேட்டகரி, எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில், இந்த 3 டீட்டெயில்ஸும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்து க்ரியேட் பண்ணும் பொழுது அதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும் பொழுது அதை க்ரியேட் பண்ணும்பொழுது இதை கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஒன்ஸ் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துட்டீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற இடத்துல இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் எந்த ஆர்ஆர்பி அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? மிச்ச டீட்டெயில்ஸு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணலாம். அது ஃபீ பே பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஆனால் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எந்த ஆர்ஆர்பி அப்படின்றத நீங்கள் வந்து மாற்ற முடியாது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ₹250 வந்து ஃபீ பே பண்ணி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணலாம். உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து இந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், எந்த ஆர்ஆர்பி அப்படின்றது, இந்த 3 தவிர ரிமைனிங் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேரோ இல்லை கேட்டகரியோ வேறு ஏதாவது வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ₹250 பே பண்ணிவிட்டு நீங்கள் 17/9/2024 26/9/2024 இந்த பீரியட் வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பனில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஃபீ பே பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. 26/9/2024 அப்புறமேட்டு எந்த விதமான கரெக்ஷனும் பண்ண மாட்டாங்க, ரெப்ரசன்டேஷனும் பண்ண மாட்டாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட், அதாவது யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ, அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆகுறாங்களோ அந்த கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா டிவி, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஆர்ஆர்பி வைஸ், அதாவது இப்போ நம்ம சென்னை ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சென்னை ஆர்ஆர்பியில் 1:1 ரேஷியோ, அதாவது 10 வேக்கன்சி அப்படின்ற மாதிரி தான் 10 பேரை வந்து கூப்பிடுவாங்க. அந்த 10 பேரை வந்து மெரிட் பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, நார்மலைஸ்டு மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத பொறுத்து அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். சரிங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமான கால் லெட்டர் வந்து உங்களுடைய மொபைல் அண்ட் இமெயிலுக்கு வரும். சரிங்களா? எக்ஸாமுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. அதாவது 1/3 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து தப்பான ஆன்சருக்கு போகும். சரிங்களா? 1/3, அதாவது 3 கொஷின் தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் 1 மதிப்பெண் வந்து போகும். நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. எக்ஸாம் அப்போது சில பேண்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. கால்குலேட்டர், லேப்டாப், பென்ட்ரைவ், ப்ளூடூத்து, மொபைல் ஃபோனு, பேங்கிள்ஸு, செயினு, ப்ரேஸ்லெட்டு, ஹியரிங் எய்டு, வாலெட்ஸு, பெல்ட் ஷூ, மெட்டாலிக் வியர்ஸ், இந்த மாதிரியான பேசிக்கான திங்ஸ் எதுவும், இந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. பேசிக்காக இருக்கக்கூடிய பென், பென்சில் இதெல்லாமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது எல்லாமே வந்து நீங்கள் கேண்டிடேட்டுக்கு அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சிஸ்டம் சிபிடி தான் இல்லையா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இல்லையா, அதற்கான ரஃப் ஷீட் ஒர்க் பண்ணுறதுக்கான பென்னு இதெல்லாம் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் பென், பென்சிலுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர்ஸில் சேஃப் கீப்பிங் அல்லது உங்களுடைய பிலாங்கிங்ஸை வைக்கிறதுக்கான கிளாக் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் தான் வந்து எடுத்துகிட்டு போகணும். உங்களுடைய இதில் தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் சென்டரை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், எலிஜிபிலிட்டி வந்து இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறது நீங்கள் எந்த ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இப்போ அதாவது சென்னை ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, செலெக்ஷன் ஆகிட்டீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சென்னை ஆர்ஆர்பியில் நடக்கும். சரிங்களா? அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. உங்களுடைய எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க தான் வந்து செக் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தராக வந்து டிசைட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கன்சர்ன் ஆர்ஆர்பி தான். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடத்தி எக்ஸாம் ரிசல்ட்டை கொடுத்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த கேண்டிடேட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கு அவங்க எலிஜிபிள், அவங்க வந்து
இந்த போஸ்ட்டை கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கன்சர்ன் ஆர்ஆர்பி இல்லைனா அந்த ரயில்வே ஜோன்ஸ் தான் வந்து இருக்கக்கூடிய ஹெட்டு தான் வந்து அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க வெதர் யூ ஆர் வந்து எலிஜிபிள் ஆர் நாட் அப்படின்றத. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு அதில் வரக்கூடிய எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வச்சு தான் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க அவங்க வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றது. எந்தெந்த கேண்டிடேட்லாம் அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஆர்ஆர்பி ஆர்ஆர்சியில் வந்து டிபார் பண்ண கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ பிஎஸ்யூலேயோ டிஸ்மிஸ் ஆன சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் ஆன கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி மோர் தென் 1 அப்ளிகேஷன் போடுறாங்க இல்லையா, அந்த கேண்டிடேட்ஸை வந்து டிபார் மாதிரி தான் அது. சரிங்களா, ஃபர்தராக எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண முடியாது. மல்டிபிள் அப்ளிகேஷன் போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் நாட் எலிஜிபிள், அவங்களும் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. மோர் தென் 1 ஆர்ஆர்பிக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களையும் சம்மரிலி ரிஜெக்ட், அவங்களுடைய அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே தப்பாக இருக்குது, அதாவது அவங்களுடைய பேரோ நேம் ஃபாதரோடைய நேமோ டேட் ஆஃப் பர்த்தோ இது மாதிரி ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக இருக்குது, 10th 12th மார்க் ஷீட் இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண டீட்டெயில்ஸும் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்களுடைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான கசட் நோட்டிஃபிகேஷன் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி இந்த ஆர்ஆர்பியோடைய அஃபிஷியல் சென்ட்ரலைஸ்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு முன்னாடி நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. பின்னாடி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அது வந்து அதற்கான ப்ராப்பரான ப்ரூஃப் வச்சு கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் எலிஜிபிள். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சைன் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்களே, அந்த சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நான் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் சைன் பண்ணும்பொழுது அதே மாதிரி பேட்டர்னில் தான் வந்து ஃபுல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும் சரி கரெக்டாக சைன் பண்ணணும். இன்கேஸ் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதனால் ப்ராப்பரான கரெக்டான சிக்னேச்சர் கொடுக்கணும். சிபிடியோடைய டேட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டோடைய டேட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோடைய டேட்டு இது எல்லாமே வந்து அந்தந்த ஆர்ஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போடுவாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், கம்மியாகலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்தந்த ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய வேக்கன்சி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸை பொறுத்து தான் வந்து அது டிசைட் ஆகும். அதனால் நீங்களே டிசைட் பண்ணிக்கணும் எந்த ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத. இன்கேஸ் ஒரு ஆர்ஆர்பியில் நிறைய வேக்கன்சி போட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அந்த வேக்கன்சி வந்து வித்ஹெல்ட் பண்ணிட்டாங்க, இல்லைனா வந்து இப்போதைக்கு எடுக்கலை அப்படின்ற மாதிரி இருந்தால் அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணியும் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் நாட் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதனால் எந்த ஆர்ஆர்பி அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ரைட்டு டு அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஆர்ஆர்பியோடைய ஃபங்க்ஷனே வந்து சூட்டபிள் கேண்டிடேட்டை அந்தந்த ஜோனல் ரயில்வேஸுக்கு கொடுப்பாங்க, லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த ஜோனல் ரயில்வேஸ் வந்து ஆஃபர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. சரிங்களா, என்னென்ன எலிஜிபிலிட்டி அவங்க வந்து கேரக்டர் போலீஸ் வெரிஃபிகேஷனும் வந்து பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால போலீஸ் வெரிஃபிகேஷன், அதாவது ஆன்டிசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேரக்டருடைய ஆன்டிசிடென்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆஃபர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து அந்தந்த கன்சர்ன் ஜோனல் ரயில்வே தான் வந்து கொடுப்பாங்க. அதனால் ஆர்ஆர்பிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரிங்களா, ஒன்ஸ் உங்களுடைய எக்ஸாம்லாம் முடித்து மெரிட் லிஸ்ட்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் உங்களுடைய கன்சர்ன் ஆர்ஆர்பி தான் பொறுப்பு. சரிங்களா, அதாவது ரயில்வே ஜோனல் இது தான் வந்து பொறுப்பு, அவங்க தான் வந்து கொடுப்பாங்க. போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் மெரிட்டில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த ஆர்ஆர்பியில் எந்த இடத்துல நீங்கள் கேட்குறீங்களோ அங்கேயே கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு இடத்துல இப்போ சென்னையில் வேக்கன்சி இல்லைன்னு சொல்லிட்டு பெங்களூரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் பெங்களூர்லேருந்து திரும்பி சென்னைக்கு வரணும், ஆர்ஆர்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஆர்ஆர்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரணும் அப்படின்ற மாதிரி தான் மினிமம் 5லேருந்து 10 வருடம் வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, அதனாலேயே நீங்கள் வந்து இப்போயே டிசைட் பண்ணிக்கணும் வெதர் நீங்கள் வந்து இங்கே வேக்கன்சி இல்லைன்னு அப்படின்றதுனால நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஷிஃப்ட் ஆகி வரதுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்லையா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை 2 இடத்துலையும் வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கும் சரி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுறதுக்கும் சரி, மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் சரி, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதற்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வேலிடான கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான். சரிங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துடணும். எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அதை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டி அப்படின்ற மாதிரி தான் அந்த கேண்டிடேட்டையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து
ஏதாவது டீட்டெயில்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் கிளைம் பண்ணும்பொழுது அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த இதை வந்து கேண்டிடேச்சரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் வந்து வேகன்சி டேபிள் தனியாகவே கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் அதாவது B1 ஸ்டாண்டர்டில் மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இதில் வந்து அதற்கான விஷன் ஸ்டேட்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. C1க்கு வந்து ஃபிசிக்கலி ஃபிட் வந்து எந்தெந்த டிஸ்டன்ஸ் விஷனு நியர் விஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. C2க்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இதற்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2025 தான் வந்து ஏஜுக்கான கட் ஆஃப் டேட்டு. இதுலேயே வந்து அந்தந்த குரூப்பு ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது 18லேருந்து 33, 18லேருந்து 36 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எந்தெந்த குரூப் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த குரூப் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த டேட்டுக்குள்ளே அதாவது இப்போ 18லேருந்து 33 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா UREWSனால் 2/1/1992லேருந்து 1/1/2007 பிறந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? இதே மாதிரி OBC என்சிஎல் கேண்டிடேட்னா 2/1/1989லேருந்து 1/1/2007 வரைக்கும் நீங்கள் வந்து பிறந்திருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். சரிங்களா? இந்த மாதிரி தான் அந்த ஏஜ் லிமிட்டு. இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 வருடம் ஏஜ் அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. OBC என்சிஎல் கேண்டிடேட்டுக்கு 3 வருடம், எக்ஸர்வீஸ்மென்ட்லேயே UREWSக்கு 3 வருடம், எக்ஸர்வீஸ்மென்ட்டில் OBC என்சிஎலுக்கு 6 வருடம், எக்ஸர்வீஸ்மென்ட் SC/STயில் 8 வருடம். சரிங்களா? PWD கேண்டிடேட்டில் UREWSக்கு 10 வருடம், அதாவது PWDயில் OBC என்சிஎலுக்கு 13 வருடம், PWDயில் SC/STக்கு 15 வருடம். ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் சர்வீசஸில் குரூப் சியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் UREWSக்கு 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். OBC என்சிஎலுக்கு 43, SC/STக்கு 45. சரிங்களா? குவாசி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய லென்த் ஆஃப் சர்வீஸை பொறுத்து இல்லைனா 5 வருடம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? விடோடு, டைவர்ஸ்டு இல்லைனா ஃபீமேல் கேண்டிடேட்லேயே வந்து ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் UREWSக்கு 35 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், OBC என்சிலுக்கு 38, SC/STக்கு 40. சரிங்களா? இன்கேஸ் வந்து SC/ST OBC கேண்டிடேட் வந்து UR போஸ்ட்டுக்கு வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுறாங்க. இப்போ இன்கேஸ் வந்து இப்போ சென்னையில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது, அது வந்து UR மட்டும்தான் வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து இப்போ ஒரு ST கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த கேண்டிடேட்டுக்கு ஏஜ் லிமிட்டை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அப்ளை பண்ணுறது UR போஸ்ட்டுக்கு. அதனால் UR போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் ஜென்ரலாக இருக்கக்கூடிய கேட்டகரி கேண்டிடேட்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால் அதற்கான ஏஜ் லிமிட்டு இதெல்லாம் வந்து இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து URஆ கன்சிடர் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி PWD கேண்டிடேட்டும் பார்த்திங்கன்னா UR கேண்டிடேட்டை தான் கன்சிடர் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்ப்பாங்க. சூட்டபிலிட்டி வந்து இருக்கும். அதே மாதிரி 2-3 இது அதாவது OBC கேண்டிடேட்டுக்கும் OBC கேண்டிடேட் ரிலாக்ஸேஷனும் உண்டு. OBCலேயே வந்து வேறு இப்போ PWD OBC கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 2 வருது இல்லையா? அந்த 2 காம்பினேஷனும் சேர்த்து நாட் குமுலேட்டிவாக இருக்கிறது வராது ஏஜ். அவங்க எது வந்து மேக்ஸிமம் இது வருது அது மட்டும் தான் எடுப்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே பார்க்கலாம். OBC கேண்டிடேட் மட்டும் இருக்காங்க அப்படின்னா 3 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. OBCலேயே எக்ஸர்வீஸ்மென் அப்படின்ற மாதிரி இருந்தால் 6 வருடம். இப்போ மேக்ஸிமம் வந்து 6 வருடம் வந்து ரிலாக்ஸேஷன். அப்போ இதை தான் எடுத்துப்பாங்க. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து 9 வருடம் எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரிங்களா? 2 காம்பினேஷன் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் எது வந்து மேக்ஸிமம் இருக்கும் அதை தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து SC/ST எக்ஸர்வீஸ்மென், PWD கேண்டிடேட், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் EBC இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ₹250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு ₹500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுலேயுமே வந்து இந்த ₹250 வந்து மொத்த ₹250 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க கேண்டிடேட் அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணாங்கன்னா. அதுவே வந்து அதர் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்கன்னா ₹400 அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும். சரிங்களா? ப்ளஸ் அவங்களுக்கு வந்து மைனஸ் பேங்க் சார்ஜஸ் மைனஸ் பண்ண போக ரிமைனிங் அமௌண்ட் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். சரிங்களா? ஓகே, மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? மைனாரிட்டிஸ் கம்யூனிட்டி வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. EBCனா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ். EBCனா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ். அதுவே வந்து
இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், சரிங்களா? அது டிஃப்ரெண்ட், இது டிஃப்ரெண்ட். இபிசியை பொறுத்த வரைக்கும் ஒன்லி அவங்களுடைய இன்கம் வந்து 50,000க்கு குறைவாக இருக்கணும். அவங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 50,000 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இபிசின்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ். இவங்களுக்கு என்ன கன்செஷன் பார்த்திங்கன்னா ஃபீஸுக்கு மட்டும்தான் ரிலாக்ஸேஷன் உண்டு. அவங்களுக்கு எந்த விதமான போஸ்டிங்கில் ரிசர்வேஷன் வந்து கிடையாது, சரிங்களா? இபிசிக்கு ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் மட்டும் உண்டு. அவங்க வந்து பிபிஎல், அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் கார்டு வச்சுருக்கணும், இல்லைனா வந்து ரயில்வே ப்ரொவைட் பண்ண இசாட் எம்எஸ்டி கார்டு வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா வேலிடான இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அவங்க வந்து இதற்கு எலிஜிபிள், சரிங்களா? இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்டர், சரிங்களா? எக்ஸாம் ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து எக்ஸாம் ஃபீ வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அப்ளிகேஷன்லேயே கேட்பாங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்டு, ஐஎஃப்எஸ்சி கோட் இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண உடனே ரீஃபண்ட் ஆகும், சரிங்களா? வெர்டிக்கல் ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ்லாம் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ரிசர்வேஷனில் வரும். இதுலேயே வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வரும், சரிங்களா? பிடபிள்யூடி அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், சரிங்களா? ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 1 அப்ளிகேஷன் தான் கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, முன்னாடி சொன்னதில் தான். ஏன் அதை ரிப்பீட்டாக சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து 2 அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலே கேண்டிடேட்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிபிடியோடைய எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடக்கும். டேட்டு, டைமு, வென்யூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இமெயில் அல்லது எஸ்எம்எஸ் மூலயமாக அனுப்பப்படும், சரிங்களா? கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்டேஜில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். 90 மினிட்ஸில் 100 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 120 மினிட்ஸ் வந்து இதில் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு இருக்கும், ஸ்கிரைப் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு, சரிங்களா? கொஷின் பேப்பர் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்லி 1 வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸும் உண்டு. 1/3 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. எக்ஸாமுடைய பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்டேஜில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். இதில் வந்து ப்ரொஃபஷ்னல் எபிலிட்டியில் 70 கொஷின் இருக்கும், 70 மதிப்பெனுக்கு. ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஷின் இருக்கும், 10 மதிப்பெனுக்கு. ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து 10 கொஷின் இருக்கும், 10 மதிப்பெண்ணில். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10 கொஷின், 10 மதிப்பெண். டோட்டலாக பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும், 100 மதிப்பெனுக்கு, சரிங்களா? இதில் ஓல்டு கொஷின் பேப்பர் 2019 அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்கிறதெல்லாம் 1 by 1 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எதுலேருந்து வெயிட்டேஜ் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஓல்டு கொஷின் பேப்பரும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக வந்து அடுத்தடுத்தது நம்ம ப்ரிப்ரேஷனும் பண்ணுறபோது ஈஸியாக இருக்கும். டாபிக் வைஸும் சரி, ஜென்ரலாக இருக்கக்கூடியது, அதாவது சயின்ஸு, அவேர்னஸ்ஸு, ப்ரொஃபஷனல் எபிலிட்டி, இது எல்லாமே வந்து 1 by 1 டாபிக் வைஸை வந்து நம்ம பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸுமே டிஸ்கஸ் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும், எந்தெந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஏரியாஸ்லாம் இருக்குது அப்படின்றது தெரியும். மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி கேண்டிடேட் 25% மார்க் எடுக்கணும், எஸ்சி ஓபிசி கேண்டிடேட் 30% மார்க் எடுக்கணும், யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 40% வந்து மார்க் எடுத்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு எலிஜிபிள், சரிங்களா? சிபிடி முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 1:1 ரேஷியோவில் வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து இருக்கும், சரிங்களா? மார்க் வந்து நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ஏன் நார்மலைசேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேறு மல்டி செஷன் பேப்பராக இருக்குது அப்படின்றதுனால நார்மலைசேஷன் பண்ணுறாங்க. எப்படி நார்மலைசேஷன் பண்ணுவாங்க, எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறோம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கு அவங்களுடைய மார்க் அண்ட் மெரிட் பேஸ் பண்ணி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எந்த போஸ்ட், எந்த பே லெவல் அப்படின்றத பொறுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து எவ்வளோ பேர், இப்போ ஒரு 10 வேகன்சி அப்படின்னு வந்து 10 பேர் வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். 2 or more கேண்டிடேட் வந்து 2 பேர் ஈக்குவலான மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து மெரிட் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜில் யார் வயதானவர் அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து அப்பாயின்மெண்ட் உண்டு. அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அதே மாதிரி உங்களுடைய எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிடபிள்யூடி ஸ்கிரைபு தேவைப்படுதா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துட்டு ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ, அதே மாதிரி சிக்னேச்சர், உங்களுடைய எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா அதற்கான ஃபார்மட் பிடிஎஃப் வந்து வச்சுருக்கணும். பிடபிள்யூடி கேண்டிடேட்னா அதற்கான சர்டிஃபிகேட் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸ்கிரைப்னா அதற்கான ஃபார்ம்ஸு, அதற்கான ஃபோட்டோ, ஸ்கிரைபோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ ஒன்ஸ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன உடனே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறது. சரிங்களா? இதான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பிஸு. இந்த ஆர்ஆர்பியில் நமக்கு வந்து ஆர்ஆர்பி சென்னை வந்து இருக்குது. சரிங்களா? அப்ளிகேஷனில் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சில ஃபீல்டு, அதாவது எந்த ஆர்ஆர்பி, அதே மாதிரி மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இதை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து நீங்கள் ₹250 பே பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். இன்வேலிடாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்றதையும் நான் முன்னாடியே பார்த்து தான். என்னென்னா நீங்கள் இர்ரெகுலரிட்டியாக இருக்குது ஏதாவது அப்ளிகேஷனில், மல்டிபிள் அப்ளிகேஷன் இருக்குது, இல்லைனா வந்து ஃபோட்டோ வந்து நல்லா கிளியராக இல்லை, புவர் ரெசல்யூஷனில் இருக்குது, இல்லைனா வந்து ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக இருக்குது, இல்லைனா ப்ராப்பராக ஃபேஸ் வந்து விசிபிளாக இல்லை, சைடில் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கேபிட்டல் இதில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, பிளாக் லெட்டரில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தான் சைனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் வந்து புவர் ரெசல்யூஷனில் இன்கம்ப்ளீட் இமேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கேண்டிடேட் நேம் வந்து கண்டிப்பாக வந்து டிபார்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னாங்கன்னா இருந்ததுன்னா அந்த கேண்டிடேட்ஸையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணோம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம எக்ஸாம் டைமில் பார்க்கலாம் டீட்டெயிலாக. அதே மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்ஸுக்கும் ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு பொருந்தும், உங்களுக்கு எது அப்ளிகபிளோ அதை ப்ராப்பராக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? போஸ்ட் பேராமீட்டர்ஸ், அதாவது நர்சிங் சூப்பரண்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 7 இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். பேயில் வந்து 44,900 இருக்குது. லோயர் ஏஜ் வந்து 20, அப்பர் ஏஜ் 43. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் மிட்வைஃபரி முடிச்சிருக்கணும், ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடிச்சிருக்கணும், அப்படிலாம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். கார்டியாக் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் லெவல் 4 இருக்குது. 25,500 ஸ்டார்ட் ஆகுது. 18 36 வயது வரைக்கும் ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 12th சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இல்லைனா டிப்ளமோ கோர்ஸ் கார்டியாக் லெபார்ட்டரியில் முடிச்சிருக்காங்கன்னா எலிஜிபிள். சரி, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 18 36 வயது, மாஸ்டர் டிகிரி இன் கிளினிக்கல் சைக்காலஜி, சோஷியல் சைக்காலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இசிஜி டெக்னீஷியனுக்கு 18 36 வயது, 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு கிராஜுவேஷன் இன் சயின்ஸு, சர்டிஃபிகேட் இல்லைனா டிப்ளமோ கோர்ஸ் டிகிரி இன் இசிஜி லேப் டெக்னீஷியன் இல்லை கார்டியாலஜி டெக்னீஷியன், இது மாதிரியான இதில் வந்து முடிச்சிருக்காங்கன்னா எலிஜிபிள். ஃபீல்டு ஒர்க்கரில் வந்து 18 33 வயது, 12th சயின்ஸ் குரூப் வித் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் 18 36 வயது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி 1 இயர் வந்து ட்ரேடு என்டிசியில் ட்ரேடு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் 18 36 வயது, +2ல் சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு டிப்ளமோ இன் எம்எல்டி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி எம்எல்டி முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பெர்ஃபியூஷனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 21 43 வயது வரைக்கும் ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி டிப்ளமோ இன் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி அண்ட் 3 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கார்டியோ பல்மனரி இதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரேட் 2ல் வந்து 18 36 வயது, பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு 2 வருடம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபிசியோதெரப்பியில் அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். அடுத்தது ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 19 36 வயது, +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாக படித்து எக்ஸ்ரே டெக்னீஷியன், ரேடியோகிராஃபர் டெக்னாலஜி இது மாதிரியான டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். சரிங்களா? ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடை பொறுத்த வரைக்கும் 20 38 வயது வரைக்கும் ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். +2ல் சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டிகிரி இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா?
டயாலிசிஸ் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 36 வயது. பிஎஸ்சி டிப்ளமோ இன் ஹெமடோ டயாலிசிஸ் முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். அதே மாதிரி அதற்கு இல்லைன்னா 2 இயர்ஸ் இன்ஹவுஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஹேமோ டயாலிசிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இருந்தால் எலிஜிபிள். ஆப்டோமெட்ரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 36 வயது. பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி இல்லைனா டிப்ளமோ இன் ஆப்தல்மிக் டெக்னிக்ஸ் முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். சரிங்களா. லெபார்டரி சூப்பர்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 36 வயது. பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடித்த கேண்டிடேட், மைக்ரோபயாலஜி முடித்த கேண்டிடேட், லைஃப் சயின்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள், அல்லது பிஎஸ்சி எம்எல்டி முடித்த கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். டென்டல் ஹைஜீனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 36 வயது. டிகிரி இன் சயின்ஸு முடித்த கேண்டிடேட் வித் டிப்ளமோ இல்லைனா சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து டென்டல் ஹைஜீனிஸ்ட்டில் முடிச்சிருக்காங்கன்னா எலிஜிபிள். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிருக்கணும், டென்டல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து டென்டல் ஹைஜீனிஸ்டாக ஒர்க் பண்ண அனுபவமும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. டயட்டீஷியனை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 36 வயது. பிஎஸ்சி சயின்ஸ் கிராஜுவேட் வித் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டயட்டெட்டிக் முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் இல்லை எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க ரெண்டும் அப்படின்னு தான் எலிஜிபிள். கேத் லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 36 வயது. பிஎஸ்சி அண்ட் டிப்ளமோ கார்டியாக் ப்ரொஃபஷனில் முடிச்சிருக்காங்கன்னா எலிஜிபிள். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 36 வயது. +2 சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு டிப்ளமோ அல்லது டிகிரி வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டில் வந்து 21லேருந்து 33 வயது. பேச்சுலர் இன் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். அது வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36 வயது. பிஎஸ்சி அண்ட் டிப்ளமோ இன் ஆடியோ அண்ட் ஸ்பீச் தெரப்பி முடித்த கேண்டிடேட், 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் தான் எலிஜிபிள். சரிங்களா. ஆர்ஆர்பி வைஸ் வந்து நோட்டிஃபை பண்ண வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அகமதாபாத்தில் வந்து டோட்டலாக 51, பிரயாக்ராஜில் வந்து 41 வேகன்சி இருக்குது. இதில் என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றத பார்த்துக்கலாம். அஜ்மீரில் 34 வேகன்சி இருக்குது டோட்டலாக. ஆர்ஆர்பி பெங்களூரை பொறுத்த வரைக்கும் 82 வேகன்சி. ஆர்ஆர்பி போபாலில் வந்து 41 வேகன்சி. புவனேஸ்வரில் வந்து 8 வேகன்சி. பிலாஸ்பூரில் 48 வேகன்சி. சாந்திகரில் 48 வேகன்சி. ஆர்ஆர்பி சென்னையில் 143 வேகன்சி. இது நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். இதில் ரெகுலர் எக்ஸர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் ஹெல்த் அண்ட் மலேரியா வந்து 2 வேகன்சியும், லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2ல் வந்து 2 வேகன்சியும், ஃபார்மசிஸ்ட்டில் வந்து 3 வேகன்சியும், ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனில் வந்து 1 வேகன்சியும், நர்சிங் சூப்பர்டென்ட்டில் 6 வேகன்சியும் இருக்குது. டோட்டலாக 14 வேகன்சி வந்து இதில் இருக்குது. சரிங்களா. பேக்லாக் வேகன்சி எதுவும் இல்லை. இதே மாதிரி கோரக்பூரில் 83 வேகன்சி, கவுஹாத்தியில் வந்து 95 வேகன்சி, ஸ்ரீநகரில் வந்து 19 வேகன்சி இருக்குது. சரிங்களா. கொல்கத்தாவில் 229 வேகன்சி, மால்டாவில் 32 வேகன்சி, மும்பையில் 236 வேகன்சி, முசாஃபர்பூர், பாட்னாவில் 35, ராஞ்சி 30, செகந்திராபாத் 79, சிலிகுரி 26. டோட்டலாக பார்த்திங்கன்னா 1376 வேக்கன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு பேராமெடிக்கல் கேட்டகரி போஸ்ட்டுக்கும் என்னென்ன சிலபஸ் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ்லேயே வந்து டாபிக் வைஸ் வந்து நர்சிங் சூப்பர்டென்ட்டும் சரி, ஃபார்மசிஸ்ட்டுக்கும் சரி, நம்ம டாபிக் வைஸ் வந்து நம்ம வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் டிஸ்கஷன் வந்து இருக்கும். இதிலே வந்து காமன் ஃபார் ஆல் போஸ்ட் ஜென்ரல் அரித்மெட்டிக் இருக்குது, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்,
ஜென்ரல் சயின்ஸ். இது வந்து காமனாக எல்லா போஸ்ட்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய அதாவது சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? டோட்டலாக வந்து 30 மதிப்பெண்ணுக்கு வந்து இந்த 4 டாப்பிக்கும் இருக்கும். இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் இருக்கக்கூடிய ஃபார்மேட்ஸ் அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் எலிஜிபிள். இதை வந்து ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லும் வந்து ஒன் கிளன்ஸ் பார்த்துட்டோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல யாராவது ஆர்ஆர்பி போஸ்ட் எதுக்காக அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நன்றி.